வாக்குண்டம் நல்ல மனமுண்டம் மாமலரால் நோக்குண்டம் மேனி நுடங்காது பூக்கொண்ட துப்பாத்தில் மேனி தும்பிக்கையால் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. ஓம் முருகா குருமுருகா அருள்முருகா ஆனந்த முருகா ஸ்ரீசக்தி பாலகனே ஷண்முகனே சடாட்சியனின் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க. ஓம் ஐம் ரீம் வேல் காக்க. இன்னைக்கு நம்ம திருப்புகளோட 310வது பாடல் பார்க்க போறோம். இது அருணகிரிநாதரால் இயற்றப்பட்டது. முருகர் எடுத்து கொடுக்க, அடி எடுத்து கொடுக்க, குமரப்பெருமான் அடி எடுத்து கொடுக்க திரு அருணகிரிநாதரால் இயற்றப்பட்டது. ரொம்ப அற்புதமான பாடல். நம்ம வாழ்க்கையில எப்படியில போயிட்டு இருந்தாலும் அப்படியே நிறுத்திட்டு முருகனோட காலை பற்றினால் நேர்மையான பாதையில நேர் வழியில செல்வோன்றது ஒரு நல்ல உதாரணமாகும். கனக தம்பத்தை செச்சையை மெச்சும் கடக சங்கத்து பொன்புய வெற்பன் கடலுள் வஞ்சித்து புக்கது ஓர் கொக்கும் பொடியாக கருவு செம் சத்தி பத்ம கரத்தன் குமரன் என்று அர்ச்சித்து அப்படி செப்பும் கவி மொழிந்து அத்தை கற்று அற உற்றும் புவியோர் போய் குணகியும் கைக்கு கற்பகம் ஒன்பென்று அனகன் என்று இச்சைப்பட்டது அளிக்கும் குமணன் என்று ஒப்பிட்டு இத்தனை பட்டு இங்கு இரவு ஆன குருடு கொண்டு அத்த சத்தம் அனைத்தும் திருடியும் சொற்கு தக்க தொடுத்தும் குலவியும் கத்தப்பட்ட கலக்கம் தெரியாதோ சனகன் அன்புற்று பெற்ற மடப்பெண் தனி பெரும் கற்பு சக்கரம் நடத்தும் தகை இலங்கை சுற்றத்தை முழுத்தும் சுடவே வெம் சமர சண்ட குற்றத்து அவ் அரக்கன் கதிர்விடும் 10 கொத்து முடிக்கும் தனி ஓர் அம்பை தொட்டுச் சுழல் விக்னம் களைவோனும் தினகரன் சொர்க்கத்துக்கு இறை சுக்கிரன் சுசீதரன் திக்கு கத்தர் அகத்தியன் திசை முகன் செப்பப்பட்ட வசிஷ்டன் திரள் வேதம் செகத்தலம் சுத்த பத்தியர் சித்தம் செயல் ஒழிந்து அற்று பெற்றவர் மற்றும் சிவனும் வந்திக்க கட்சியில் நிற்கும் பெருமாளே. ரொம்ப அற்புதமான பாடல். தமிழ் வள்ளல்கள் 7வரில் ஒருவன் குமணன். தமிழுக்காக உயிரே கொடுக்க சித்தமானவன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அவங்கள பத்தி இந்த பாடல்ல சொல்றாங்க. இதுல இப்ப பாடலோட விளக்கத்தை பார்ப்போம். கனக தம்பத்தை செச்சையை மெச்சும் கடக சங்கத்து பொன்புய வெற்பன் பொன்னாலாகிய தூண் போன்றவையும் வெற்றி மாலை அணிந்தவையும் மெச்சும்படியான வீரவாள் முதலிய கூட்டங்களை அணிந்தவையுமான அழகிய மலை போன்ற புயங்களை உடையவன் கடலுள் வஞ்சித்து புக்கது ஓர் கொக்கும் பொடியாக கருவு செம் சத்தி பத்ம கரத்தன். அதாவது கடலிலே வஞ்சனை எண்ணத்துடன் புகுந்து நின்ற ஒப்பற்ற மாமரமாகிய சூரன் அழியும்படி கோபித்த சிவந்த சக்தி வேலை ஏந்திய தாமரை கரங்களை உடையவன் குமரன் என்று அர்ச்சித்து அப்படி செப்பும் கவி மொழிந்து அத்தை கற்று அற உற்றும் குமரன் என்று பூஜித்து அத்தகைய பாடல்களை சொல்லும் கவிகளை பாடி அவற்றை நன்றாக படித்து அப்பாடல்களில் முற்றும் ஈடுபட்டும் புவியோர் போய் குணகியும் கைக்கு கற்பகம் ஒப்பென்று அனகன் என்று இச்சைப்பட்டத்து அளிக்கும் குமணன் என்று ஒப்பிட்டு உலகோர் அறியாமையால் செல்வந்தரிடம் போய் கொஞ்சி பேசியும் உமது கைக்கு கெட்டதை தரும் கற்பகத்தரு தான் நிகரானது என்று நீர் யாதொரு பாவம் இல்லாதவர் என்றும் யாசிப்போர் விரும்பியதை எல்லாம் கொடுக்கும் குமண வள்ளலே என்றும் உவமைகள் கூறி இத்தனை பட்டி இங்கு இரவு ஆன குருடு கொண்டு அத்த சத்தம் அனைத்தும் திருடியும் சொற்கு தக்க தொடுத்தும் இப்படியெல்லாம் வேதனை பட்டி இங்கு யாசித்தல் என்கின்ற குருடு தன்மையை கொண்டு பொருளும் ஒளியும் பிற எல்லாமும் பழைய நூல்களிலிருந்து திருடியும் தங்கள் சொல்லுக்கு தகுந்தவாறு பாடல்களை அமைத்தும் குலவியும் கத்தப்பட்ட கலக்கம் தெரியாதோ தங்கள் பெருமைக்கு மகிழ்ந்து குலவியும் கத்தி கூச்சலடுகின்ற கலக்க அறிவு தெளிவு அடையாதோ சனகன் அன்புற்று பெற்ற மடப்பெண் தனி பெரும் கற்பு சக்கரம் நடத்தும் தகை இலங்கை சுற்றத்தை முழுதும் சுடவே
ஜனக மன்னன் அன்புடன் பெற்ற அழகிய சீதை ஆகிய பெண்ணுடைய ஒப்பற்ற கற்பு, அதாவது அந்த சக்கரம் ஆஞ்ஞை என்னும் சக்கரம் ஆஞ்ஞை நடைபெற்ற பெருமை வாழ்ந்த இலங்கையில் அரக்கர்குல சுற்றத்தார் யாவரும் சுடப்பட்டு அழியும்படி சமர சண்ட குற்றத்து அரக்கன் கதிர்விடும் 10 கொத்து முடிக்கும் தனிவோர் அம்பை தொட்டு சுடர் விக்னம் களைவோனும் கொடிய போர் வல்ல கோபம் கொண்ட வீரம் வாய்ந்த அரக்கனாகிய ராவணனுடைய ஒளி வீசும் 10 கொத்தன முடிகளுக்கும் ஒப்பற்ற ஓர் அம்பை செலுத்தி தேவர்களின் இடர்களை நீக்கிய திருமாலும் தினகரன் சொர்க்கத்துக்கு இறை சுக்கிரன் சுதிதரன் திக்கு கத்தர் அகத்தியன் திசை முகன் செப்பப்பட்ட வசிஷ்டன் திரள் வேதம் சூரியனும் சொர்க்கத்துக்கு இறைவனாகிய இந்திரனும் சுக்கிரனும் பிறையை சுடிய ஈசான்யனும் 8 திக்கு பாலகர்களும் அகத்திய முனிவரும் பிரம்மனும் புகழ்பெற்ற வசிஷ்டரும் கூட்டமான வேதங்களும் செகதலம் சுத்த பத்திய சித்தம் செயல் ஒழிந்து அற்று பெற்றவர் மற்றும் சிவனும் வந்திக்க கட்சியில் நிற்கும் பெருமாளே, லோகத்தினரும் அக தூய்மை புற தூய்மை கொண்ட பக்தர்களும் மனமும் செயலும் ஒடுங்கி ஒழிய பெற்ற ஞானிகளும் பின்னும் சிவ பெருமானும் வணங்கி நிற்க காஞ்சிபுரத்தில் வீற்றிருக்கும் பெருமாளே, உருவாய் அருவாய் உலகாய் இலகாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் உருவாய் குகனே, மாமேகம் திருடம் விஜய பூவராக பெருமாளே, ஓம் குண்டலினி புறவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதசிய மனுமுனி வராகி நமோஸ்துதே, அஷ்டலட்சுமி ஸ்வரூபிணி அஷ்டதாரித்தி நாசினி இஷ்டகாம பிரதாயினி வராகி நமோஸ்துதே. எல்லா புகழும் வாராய்க்கே முருகப்பெருமானி உண்மைத்து மாமேகம் சிரமிச்சு மாமேகம் சிரமிச்சு மாமேகம் சிரமிச்சு வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை.